வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு தொழில் முனைவோரா? இல்லனா சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு பெரிய கனவோட இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலே அதுக்கு ஃபைல் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ்னு ஏகப்பட்ட தலைவலி இருக்கும். ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது, இன்கம் டாக்ஸ் கணக்கு காட்டுறது, கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு அடேங்கப்பா நம்மள போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. தொழில் தொடங்குறதுக்கான ஆர்வத்துல பாதி இந்த பேப்பர் ஒர்க் நினைச்சாலே போயிடும். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த நிலைமை கூடிய சீக்கிரத்துல மாறப்போகுது. இந்திய அரசாங்கம் இந்த பேப்பர் ஒர்க் சுமைய ரொம்பவே குறைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வரதுக்கான முதல் படியை எடுத்திருக்காங்க. வாங்க, இந்த புதிய மாற்றம் நம்ம பிசினஸ் உலகத்தை எப்படி மாத்த போகுதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். ஆமா. இந்த கேள்வி தானே எல்லா தொழில் முனைவோர் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கும். நிஜமாவா சொல்றீங்க? இந்த பேப்பர் ஒர்க் தொல்ல உண்மையாவே குறையுமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள வரது சகஜம்தான். ஏன்னா பல வருஷமா ஒரே ஃபைல 10 ஆஃபீஸுக்கு தூக்கிட்டு அலைஞ்சு அலைஞ்சு பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஒரு படத்துல வடிவேலு சொல்ற மாதிரி அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தி. ஆனா இந்த முறை அரசாங்கம் கொண்டு வரப்போற இந்த டிஜிட்டல் சீர்திருத்தம் இந்த ஆவண சுமையை நிச்சயம் குறைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்குது. சரி, இந்த மாற்றத்தோட அவசியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த திடீர் மாற்றம் தேவைப்படுது? ஏன்னா, நம்ம நிறுவனங்கள் இப்போ ஒரு சிக்கலான பேப்பர் ஒர்க் காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்குது. அது ஒரு சாதாரண காடு இல்ல, ஒரு சிலந்தி வலை மாதிரி. எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுதுன்னே தெரியாம பலரும் திணறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வலைக்குள்ள ஒரு தடவை நுழைஞ்சா போதும், வெளியே வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கம்பெனியோட முகவரிய ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல ஒரு ஃபார்ம்ல எழுதுறீங்க. அப்புறம் வருமான வரித்துறைக்கு இன்னொரு ஃபார்ம்ல அதே முகவரியை திரும்பவும் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு 3வது ஃபார்ம்ல அதே எழுதுறீங்க. என்ன இது? ஒரே தகவலை எதுக்கு இப்படி 10 தடவை எழுதணும்? இது நம்ம நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்ல, சின்னதா ஒரு எழுத்துப்பிழை வந்தா கூட பெரிய பிரச்சனை ஆயிடுது. குறிப்பா நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் இதுதான் பெரிய தலைவலியே. அவங்க பிசினஸ் வளர்க்கறதுல கவனம் செலுத்துறதா இல்ல இந்த ஃபார்ம் நிரப்புற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதை இன்னும் சிம்பிளா ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரே அரசாங்க கட்டடத்துக்குள்ள 5 அலग-अलग டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா போய் என் பேர் இதுதான் என் முகவரி அப்படின்னு சொல்லுவீங்களா? எவ்வளவு எரிச்சலா இருக்கும். ஆனா நம்ம அரசாங்கத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே அரசுக்கு கீழே இருக்கிற பல துறைகளுக்கு நாம ஒரே தகவலை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேவையற்ற வேலையை ஒழிக்கிறது தான் இந்த புதிய திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதுக்கு தான் அரசாங்கம் ஒரு அட்டகாசமான டிஜிட்டல் திட்டத்தோட வந்திருக்கு. இது ஏதோ சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி இல்ல. மொத்த சிஸ்டத்தையும் அடியோடு மாற்றி ஒரு புதிய டிஜிட்டல் உலகத்துக்கு நம்மள கூட்டிட்டு போற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இது. இனிமே ஃபைல்களும் பேப்பர்களும் ஆபீஸ்ல பறக்காது. டேட்டா தான் சர்வர்ல பறக்க போகுது. இது வேறும் காத்து வாக்குல வந்த செய்தி இல்லங்க. இதோ இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது இந்தியாவோட கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகம், அதாவது எம்சிஏ வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு கலந்தாய்வு அறிக்கை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னாடி தொழிலதிபர்கள், ஆடிட்டர்கள், பொதுமக்கள்னு எல்லார்கிட்டையும் கருத்து கேட்கறாங்க. சார், நாங்க இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர போறோம், உங்களுக்கு இதுல ஏதாவது யோசனை இருக்கா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டு எல்லாரோட கருத்தையும் உள்வாங்கி ஒரு சிறப்பான திட்டத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ இந்த எம்சிஏ ஃபைலிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு முழு வாழ்க்கைய வாழ்ற மாதிரி ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுலேருந்து பிறப்பு, அது லாபம் சம்பாதிச்சு பல வருஷம் இயங்குறது வாழ்க்கை, ஒருவேளை நஷ்டமாகி கம்பெனியை மூடுறது வரைக்கும் முடிவு, ஒவ்வொரு கட்டத்திலையும் அரசாங்கத்துக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இந்த முழு வாழ்க்கை சுழற்சியும் எளிமையாக்குறது தான் இந்த திட்டத்தோட இலக்கு. ஓகே, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அதை சரி பண்ணணுன்ற நல்ல நோக்கமும் புரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த 8 கால் பூச்சி மாதிரி சிக்கலா இருக்கிற வலைய எப்படி அவிழ்க்க போறாங்க? அவங்க கையில என்ன மேஜிக் வச்சிருக்காங்க? வடிவெளி சொல்ற மாதிரி பிளான் பண்ணாம எதையும் பண்ண மாட்டோம்னு சொல்ற மாதிரி இவங்க என்னதான் பிளான் வச்சிருக்காங்க? வாங்க, அந்த ரகசியத்தை இப்போ நாம உடைச்சு பார்க்கலாம். இந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல, நம்ம பயன்படுத்துற கம்ப்யூட்டர்ல, சுருக்கமா சொன்னா டெக்னாலஜில தான் இருக்கு. மனுஷங்க ஃபைல தூக்கிட்டு அலைஞ்ச காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனிமே எல்லாமே ஆட்டோமேஷன் தான். கம்ப்யூட்டரே எல்லா வேலையும் பார்க்க போகுது. அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த புதிய திட்டம் 3 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. இத நல்லா கவனிங்க. 1, ஒருங்கிணைத்தல், அதாவது இன்டகிரேஷன். இது என்ன பண்ணும்னா, ஜிஎஸ்டி ஆஃபீஸ், இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ், பேங்க்னு எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க தகவலை ஒன்னா இணைச்சிடுவாங்க. இனிமே 10 இடத்துல ஒரே விஷயத்த சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு இடத்துல அப்டேட் பண்ணா போதும்.
ரெண்டாவது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க ஒரு ஆன்லைன் ஃபார்ம் நிரப்பும் போது உங்க பெயர், முகவரிலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு தடவை உங்க கம்பெனி தகவலை கொடுத்துட்டா போதும், ஏஐ டெக்னாலஜி மத்த எல்லா ஃபார்மையும் அதுவே நிரப்பிடும். மூணாவது தானியக்கம், அதாவது ஆட்டோமேஷன். இதுதான் இதுல ஹைலைட்டே. இதுக்கு பேரு ஸ்ட்ரெயிட் டு ப்ராசஸிங், சுருக்கமா எஸ்டிபி. இது என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ண அடுத்த நொடியே எந்த ஆஃபீஸரும் பார்க்காம சிஸ்டமே அதை சரி பார்த்து ஓகே எல்லாம் கரெக்ட் நான் அப்ரூவல் கொடுத்துரும். பழைய முறைக்கும் புதிய முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். முன்னெல்லாம் நாம உட்காந்து ஒவ்வொரு எழுத்தா டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம். இனிமே ஏஐ நம்ம வேலையை ரொம்பவே சுலபமாக்கிடும். முன்னெல்லாம் ஒரே ஃபைல 4 ஆஃபீஸுக்கு ஜெராக்ஸ் எடுத்து ஓடுவோம். இனிமே ஒரே ஒரு கிளிக்ல எல்லாருக்கும் தகவல் போயிடும். முக்கியமா முன்னெல்லாம் ஒரு ஆஃபீஸர் கையெழுத்துக்காக வாரக்கணக்குல, சில சமயம் மாசக்கணக்குல கூட காத்துக்கிட்டு இருப்போம். இனிமே சிஸ்டமே சில நொடிகளில் அப்ரூவல் கொடுத்துடும். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! நேர விரயம், பண விரயம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. இந்த எஸ்டிபிய இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணுமா? நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. முன்னெல்லாம் பில் போடுறதுக்கு பெரிய கியூல நிக்கணும். இப்போ செல்ஃப் செக் அவுட்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்குல்ல. நீங்களே பொருளை ஸ்கேன் பண்ணி கார்டுல பே பண்ணிட்டு வேகமா வெளியே வந்துடலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்க உங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றீங்க, சிஸ்டமே அதை ஸ்கேன் பண்ணி எல்லாம் சரியா இருந்தா உடனே அப்ரூவ் பண்ணிடுது. இனிமே அப்ரூவலுக்காக ஆஃபீஸ் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இதனால எனக்கும் என் பிசினஸ்க்கும் என்ன லாபம்? இந்த மாற்றம் என் வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா நாள் முழுக்க உழைக்கிற ஒரு தொழில் முனைவோருக்கு அவங்களோட நேரம் எவ்வளோ பொன்னானதுன்னு நமக்கு தெரியும். இதோட முதல் மற்றும் முக்கியமான பலன், உங்க நேரமும் பணமும் மிச்சமாகும். தேவையில்லாத அலைச்சல் குறையும். ரெண்டாவது, மனுஷங்க செய்யறப்போ தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா சிஸ்டம் செய்யறப்போ தப்பு நடக்க வாய்ப்பே இல்ல. அதனால துல்லியம் அதிகரிக்கும். ஆனா இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கும் நடுத்தர தொழில் பண்றவங்களுக்கும் இது ஒரு பெரிய வரம். ஏன்னா பெரிய கம்பெனிகளுக்கு ஆடிட்டர், வக்கீல்னு ஒரு பெரிய டீமே இருக்கும். ஆனா சின்ன கம்பெனி முதலாளி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அவங்க பேப்பர் வேலையை பார்க்காம பிசினஸை எப்படி வளர்க்கலாம்னு யோசிக்கலாம். இந்த துறையில இருக்கிற பெரிய நிபுணர்களே இந்த திட்டத்தை பாராட்டுறாங்க. நங்கியா குளோபல் நிறுவனத்தோட பார்ட்னர் அஞ்சலி மல்ஹோத்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அரசாங்க கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சே புத்திசாலித்தனமா வேலைகளை சுலபமாக்க பார்க்கறாங்க. இதுதான் உண்மையான ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இருக்கிறத வச்சு சிறப்பா செய்யறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். புதுசா எதையும் கண்டுபிடிக்கல, இருக்கிற தொழில்நுட்பத்தை சரியா பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டம் பேப்பர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு பெரிய புரட்சியே கொண்டு வர முடியும் என்பதில் சந்தேகமே இல்ல. ஆனா சொல்றது சுலபம், செயல்படுத்துறது தான் கஷ்டம். இந்த திட்டம் எந்த அளவுக்கு சரியா முழுமையா செயல்படுத்தப்படுதோ அந்த அளவுக்கு தான் இதோட வெற்றி அமையும். இது உண்மையிலேயே இந்தியால தொழில் பண்றதை சுலபமாக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு நல்ல தொடக்கமா இதை நாம பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வில் உள்ள தகவல்கள் ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல வணிகம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாளை வாங்கி படிக்க பரிந்துரைக்கிறோம். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க பிக் வீக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ எந்த தலைப்பில் வேணும்னு கேட்டாலும் நாங்க நிச்சயம் அதை செய்ய முயற்சி பண்றோம். ஒரு முக்கியமான விஷயம், தினமும் இரவு உணவு சாப்பிடும்போது உங்க குடும்ப உறுப்பினர்களோட இது மாதிரியான நிதி சம்பந்தமான விஷயங்களை பேசுங்க. அப்போதான் உங்க குடும்பத்தோட நிதி நிலைமையை நீங்க சேர்ந்து மேம்படுத்த முடியும். இந்த வீடியோ லிங்க் அவங்க நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் அனுப்பி பார்க்க சொல்லுங்க. இதன் மூலம் அவர்களும் பயனடைவார்கள். எங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பினால் இந்த லிங்கை அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கலாம். அது எங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். நன்றி, வணக்கம்.